2018 மூணாவது MCQ. பாருங்க பிள்ளையார், பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது என்று முதலாவது 5 கூற்று சொல்லியிருக்காங்க. உண்மையானது அன்று கேட்டிருக்காங்க. லேசர் ஒளி குறுக்கு அலைகளை கொண்டிருக்க. அப்போ லேசர் ஒரு ஒளி அலை, அப்போ அது குறுக்கு அலைங்கிறதுனால முதலாவது கூற்று வந்து சரியான கூற்று. ரெண்டாவது கூற்று, காமா கதிர்கள், இந்த காமா கதிர்களை பற்றி சொல்லாங்க குறுக்கு அலைகள் ஆகும். இப்போ காமா கதிர் ஒரு குறுக்கு அலைங்கிறது சரி, அதில் மின்காந்த அலைங்கிறதால குறுக்கு அலை, அது சரி. மூணாவது, புவியின் ஓட்டினூடாக செல்லும் முதன்மை அலைகள் பி அலைகள் நெட்டாங்க அலை. அப்போ பி அலைகள் நெட்டாங்க அலை, எஸ் அலைகள் குறுக்கு அலைகள், அப்போ அதுவும் சரி, கேட்டது உண்மையானதாண்டு. நாலாவது, களி ஒலிகள் நெட்டாங்க அலைகள் ஆகும். அப்போ களி ஒலி ஒரு ஒலி அலை, அது நெட்டாங்க அலை, அது சரி. அப்போ அஞ்சாவது ஆன்சர் வரணும். எஃப்எம் அலைகள் நெட்டாங்க அலைகள் ஆகும். அப்போ அது எஃப்எம் அலைகள் மின்காந்த அலைகள், அந்த ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ணப்பட்ட அலைகள் தான் அது. ஆகவே நெட்டாங்க அலைன்னு சொல்றாங்க, அது மின்காந்த அலை, அது குறுக்கு அலை. அப்போ அது நெட்டாங்க அலைன்னு சொன்னதுனால அது பிள்ளை குறுக்கு அலைகள். ஆகவே அஞ்சாவது ஆன்சர். அஞ்சாவது பாருங்க பிள்ளையார், அஞ்சாவது கேள்வி. 5 கூற்றுக்கள் சொல்றாங்க. இயல்பான செப்பஞ்சைகளின் கீழ் உள்ள ஒளியியல் உபகரணங்கள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் எது உண்மையானது அன்று என்று சொல்லாங்க. அப்ப 5 கூற்றுக்கள். சொல்றாங்க. முதலாவது கூற்று, ஓர் எளிய நுணுக்கு காட்டியில் பொருளின் பிம்பம் மாயமானது. அப்போ எளிய நுணுக்கு காட்டியில் பொருளின் பிம்பம் தொழிற்பால் நுழைத்துறதுல தோன்றும் மாயமான உறுப்பெருந்த பிம்பம். ஆகவே முதலாவது கூற்று சரி. இரண்டாவது கூற்று, ஓர் எளிய நுணுக்கு காட்டியை பயன்படுத்தி சிறிய பொருட்களை வாசிக்கையில் குறும்பார்வை குறைபாடு உள்ள ஒருவர் நீள்பார்வை குறைபாடு உள்ள ஒருவரிலும் பார்க்க கூடுதலான அனுகூலத்தை கொண்டிருக்கார். அப்ப ஒரு எளிய நுணுக்காட்டிங்கிறது ஒரு கைவில்லை. இப்ப குறும்பார்வை குறைபாடு இருக்கிற ஒரு ஆளுக்கு, குறும்பார்வை இருக்கிற ஒரு ஆளுக்கு கிட்டத்தில் இருக்கிறது விளங்கும், தூரத்தில் இருக்கிறது விளங்க மாட்டான். அப்ப தூரத்தில் இருக்கிறது விழுத்திரைக்கு முன்னால குவியும். அதை சரியாக்கிறதுக்கு நாம குழிவு வில்லையை பார்ப்போம். நீள்பார்வை பிரதிநிதிக்கிற ஆளுக்கு தூரத்தில் இருக்கிறது விளங்கும், கிட்ட இருக்கிறது விழுத்திரையின் பின்னால குவியும். அதை விழுத்திரையில குவிய வைக்கிறதுக்கு குவிவு வில்லையை பாய்ப்போம். ஆகவே இங்க நாம கைவில்லையை பாவிக்க கொள்ள அது கடும் யூஸ் ஆருக்கு அமையும், நீள்பார்வை பிரதிநிதிக்கிறாள் தான் அது கடும் கூட பிரயோசனமாக இருக்கும். கேள்வி என்ன சொல்லலாம்னு சொன்னா, வாசிக்க குறும்பார்வை குறைபாடுள்ள ஒருவர் நீள்பார்வை குறைபாடுள்ள ஒருவரும் பார்க்க அனுகூலம். அப்ப இவருக்கு அனுகூலம் வந்தாங்க. அப்ப அனுகூலம் கூட ஆருக்கு, நீள்பார்வைக்கிறாள். அதனால அந்த கூற்று பிள்ளை. ஆனா அந்த கூற்று இருக்கட்டும், 3 4 பார்ப்போம். மூணாவது கூற்று, ஒரு கூட்டு நுணுக்கு காட்டியில் பார்வை துண்டு ஒரு எளிய நுணுக்கு காட்டியாக தொழிற்படுகிறது. பொருள் வில்லையில உருவாகிற மெய்பிம்பம் நம்ம எல்லா கல்லையும் பார்த்துட்டோம். அது எல்லாத்துக்கும் வரைபடம் கேட்டோம். நாம கூட்டு நுணுக்கு காட்டி 2017 MCQல கம்ப்ளீட்டாவே பார்த்துட்டோம். அதை திருப்பி எழுதி பார்த்துட்டோம். சரி, அப்படியா? இப்ப இதுல கூட்டு நுணுக்கு காட்டில பொருள் வில்ல வந்து மெய்பிம்பத்தை உருவாக்கும், பார்வை துண்டு வந்து எளிய நுணுக்கு காட்டியாக உருப்பெருக்கம் செஞ்சு மாய பிம்பத்தை தோற்றுவிக்கும். அதனால மூணாவது கூற்று சரி. நம்ம உருப்பெருக்கம் பெறக்குள்ளையும் பார்வை துன்ற உருப்பெருக்கம் எளிய நுணுக்கு காட்டிக்கு வரக்குள்ள அதே உருப்பெருக்கம் வரும், 1 + D மாதிரி. நாலாவது கூற்று, ஒரு கூட்டு நுணுக்கு காட்டில் இறுதி பிம்பம் தலைகீழானது, அது சரி. அஞ்சாவது கூற்று, வானியல் தொலைக்காட்டியில் பொருள் தூரம் பிம்பத்தூரம் ஆகிய இரண்டும் மிகப்பெரியனவாக கருதப்படும். என்னன்னு சொன்னா பிள்ளையார், பொருள் தூரம் என்ன நடக்க போகணும்னு சொன்னா முடிவிலிருந்து வாரத்தினால பொருள் தூரம் மிக கூட, இறுதி பிம்பமும் முடிவுக்கு போறதுனால பிம்பத்தூரமும் மிக கூடிய நினைக்கும். அப்ப பொருள்தூரம் பிம்பத்தூரம் இரண்டு மிக கூட. என்ன காரணம் சொன்னா முடிவிலிருந்து வாரத்தை முடிவிலிக்கு இறுதி பிம்பத்தை போடுறோம். அப்ப அஞ்சாவதும் சரி. ஆகவே பிள்ளையான கூற்று இரண்டாவது கூற்று. அதுக்குரிய விளக்கம் என்ன? சரி, அப்படியா?
37ஆம் கேள்வி. ஒரு மேசையின் சமதள கிடை மேற்பரப்பு மீது வைக்கப்பட்டுள்ள ஒரு கடதாசு துண்டில் 23 என எழுதப்பட்டுள்ளது. ஒரு மெல்லிய குவிவு வில்லை அந்த எண்ணிற்கு சற்று மேலே பிடிக்கப்பட்டு பின்னர் அதன் ஒளியியல் அச்சை நிலைக்குத்தாக வைத்துக்கொண்டு அதனூடாக அந்த எண்ணின் பிம்பத்தை பார்த்து கொண்டு அது நிலைக்குத்தாக மேல் நோக்கி மெதுவாக கொண்டு செல்லப்படுகிறது. வில்லையை 23 படிப்படியாக மேலே கொண்டு செல்லப்படும் போது அதன் பிம்பத்தின் பருமனிலும் வடிவத்திலும் உள்ள மாறல் பின்வருவற்றில் எதுன்னு சொல்லி கேட்டீங்க. பாருங்க பிள்ளையால் ஒரு வில்லையோட எடுத்த மனுஷன்னா அந்த வில்லையில உருப்பெருக்கத்தை பற்றி நம்ம காய்த்து மனுஷனா பிள்ளையால் அந்த வில்லையில உருப்பெருக்கத்தை பற்றி காய்த்துட்டா இது குவியம், இது 2f. சில பிள்ளையால் இப்ப முடிவிலிருந்து வார கதிர்கள் நமது முடிவிலிருந்து வார கதிர்கள் இங்கால எஃப்ல குவியும், முடிவிலிருந்து வார கதிர்கள் எஃப்ல குவியும். இதுல நமக்கு பொருள் கிட்ட வேற என்ன செய்ய மாட்டேன் பிம்பத்துல பெருமானம் வந்து கூடிக்கு போகும் மெய் பிம்பத்துக்கு. அப்ப முடிவிலிருந்து எஃப் வரைக்கும் வரக்கூட உருப்பெருக்கம் வந்து அதிகரிக்கும். இதே நேரம் எஃப்ல இருந்து முடிவிலிக்கு போகக்கூட இந்த உருப்பெருக்கம் குறையும். இது ரெண்டும் மெய் பிம்பம். அப்ப பொருள் எஃப்ல கூட பிம்பம் முடிவிலில தோன்றும், முடிவில தோன்றும். எஃப்க்கு கிட்ட இருக்க போல எஃப்க்கு இடப்பக்கம் அருகில் இருக்க போல உருப்பெருக்கம் மிக பெரிதாக இருக்கும். எஃப் அது மெய்பிம்பம் ஆகும். பொருள் இவ்விடத்தில் இருக்க போல மெய்பிம்பம் உருவாகும், மிக பெரிதாக இருக்கும். பொருள் இவ்விடத்தில் இருக்க போல குவியத்துக்குள்ள எஃப்க்கு கிட்ட இருக்க போல மாயபிம்பம் உருவாகும், மிக பெரிதாக இருக்கும். ஆகவே பொருளை இவ்விடத்துல இருந்து குவியம் வரைக்கும் கொண்டு வர போல உருப்பெருக்கம் அதிகரிக்கும். அப்ப பொருளை பூச்சியத்தில் இருந்து குவியம் வரைக்கும் கொண்டு வர போல மாயபிம்பம் உருவாகும், மாயபிம்பம் உருப்பெருக்கம் அதிகரிக்கும், நிமிர்ந்த பிம்பமாக இருக்கும். மாயபிம்பம் நிமிர்ந்த பிம்பம் தான் பருவம், நிமிர்ந்த மாயபிம்பத்தை பருவம். ஆகவே இங்க இருந்து இங்க வரப்போல எஃப் வரைக்கும் வரப்போல பிம்பம் உருப்பெருத்து நிமிர்ந்த மாயபிம்பமாக உருப்பெருத்து கொண்டே போகும். ஆனால் எஃப்ல வரக்குள்ள முடிவில் ஆகிடும். இந்த ரேஞ்சுக்குள்ள நமக்கு பார்க்குற கஷ்டம். இதுக்கு இஞ்சால வரக்குள்ள என்ன செய்ய மாட்டேன் பிள்ளையார் மிகப்பெரிய இப்போ இடத்துல இருந்து பின்னுக்கு போக எஃப்ல இருந்து முடிவிலிக்கு போகக்குள்ள உருப்பெருக்கம் சுரத்துக்கு போகும், மெய்பிம்பமாக இருக்கும், தலைகளாக இருக்கும். இப்போ இந்த படத்தை பார்த்த முடிச்சுனா பிள்ளையார் 23 பெருசாய்க்கு வரும். இங்க வரக்குள்ள 23 பெருசாய்க்கு வரும். அப்போ இடையில அந்த முடிவிலி ஏரியா இருக்க போகுது, எஃப்க்குரிய ஏரியாவில் முடிவிலி செக்ஷன் வர போகுது. அதுக்கு பிறகு பெரிய ஒரு பிம்பத்தில் இது குறைஞ்சி போகும், இது தலைகளாக இருக்கும். அப்போ இதில் பார்த்த மனுஷனா பிள்ளையால் மூலாவது ஆன்சர் வரும். மற்ற எல்லா ஆன்சர்லையும் என்ன நடக்க போச்சுன்னா மூலாவது 23 பெருசாய்க்கு வருது, அது பிறகு சின்னதாய்க்கு வருது, அது தலைகளாகி இடம்பலம் அதாவது நம்மளுக்கு ஏற்கனவே சின்ன பிள்ளையால் குவிவு வில்லை நாம இப்படி கீறினாலும் சைட் வியூல பார்க்கக்கூட மொத்தமா அது ஒரு வட்டமாக இருக்கு. இப்ப உருப்பெருக்க வேலையை செய்யக்கூட தலகில் பிம்பம் எப்படி உருவாகுதோ நாம முழுதிரிக்கல்ல ஏற்கனவே பார்த்தோம். இதுல நமக்கு இப்படி ஒரு எக்ஸ்ங்கிற ஒரு அடையாளத்தை அந்த எக்ஸ்ல வலப்பக்கம் இந்த இடத்துல நான் ஒரு டொட் ஒன்று வச்சுக்கிறேன்னு சொன்னா தலைகீழ் பிம்பம் புறப்பட போல அது என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளையார் இதை தலைகளாக்கி இடம்பரமாகும். ஏன்னு சொன்னா வில்லைகள் வந்து முப்பரிமாணத்துல குரோஸ் பண்ண போகுது. வில்லைக்குள்ள கதிர்கள் முப்பரிமாணத்துல குரோஸ் பண்ண போகுது. ஆகவே ஒரு புள்ளியை பார்த்தோம்னா அது ஒளி கூம்பு வடிவத்திலே நமக்கு படத்துல பார்க்க போல முக்கோண வடிவத்துல வர போகுது. இதை நாம முப்பரிமாணத்துல பார்க்க போல அது ஒரு கூம்பு வடிவத்துல கதிர்கள் இப்படி போகும். ஆகவே மேலுக்கு வார கதிர் கீழுக்கு போகும், வலப்பக்கம் வார கதிர் இடப்பக்கத்துக்கு போகும். பிள்ளையார் ஆகவே தலைகீழ் வேலையை செய்யக்கூட நாம ஒரு ஒற்றை நிலைக்குத்து பொருளை வைக்கிறதால நாம தலைகீழ் கதை கதைக்கும். இதே இது நீளாகல உயரம் வைக்கிற பொருளை வச்ச மனுஷனா பிள்ளையார் வலப்பக்கம் மேல் மூலையில் இருக்கிறது, இடப்பக்கம் கீழ் மூலைக்கு மாறும். ஏன் கதிர்கள் அந்த தளத்தை அந்த தளத்துல எல்லா பக்கத்திலையும் மாற்றம் அடையும். இடப்பக்கம் வலப்பக்கமாகும், மேல் பக்கம் கீழ்ப்பக்கமாகும். பிள்ளையார் ஆகவே இங்க மேலுக்கு இருக்கிற இந்த டொட்பான் என்ன செய்ய முடியுதுனா பிள்ளையார் இங்க நமக்கு இந்த நான் இவரத்துல சில டொட்டொன்னு வச்சுக்கேன். இந்த டொட் என்ன செய்ய முடியுதுனா பிள்ளையார் இங்க வலப்பக்கம் மேல்மூலையில் இருக்கிறது, இங்க இடப்பக்கம் கீழ்மூலைக்கு வரும். தலைகீழ் பிம்பம்னு சொல்ல அந்த இடத்தை தான்.
அப்ப இந்த 23ல என்ன நடக்க போனா 23ல என்ன நடக்க போச்சுன்னா தலைகீழாயிடுச்சுன்னா இடம்பலம் மாறும். தலைகீழாக இடம்பலம் மாறும். நமக்கு மூணாவது விட அதை திருப்தி செய்யுது. ரெண்டாவது விடையை பார்த்த மனுஷன்னா நமக்கு இவர் இடம்பலம் மாறலை, ரெண்டாவது விட வராது. மூணாவது விடையை பார்த்த மனுஷன் பிள்ளையார் மூணாவது விடையில அவர் தலைகீழாக இல்லை, இடம்பலம் மட்டும் மாறியார். நாலாவது விடையில உள்ளுக்கு இருக்கிற மாய பிம்பத்துக்கு அவர் இடம்பலம் மாறும், பக்க பெயர்ச்சி பக்க மாறல். அஞ்சாவது விடையில எடுத்து அது வராது. என்ன காரணம் மனுஷன்னா நமக்கு பக்க பெயர்ச்சி வர மாட்டான், இடம்பலம் வர மாட்டான். இப்போ நமக்கு சரியான ஆன்சர் வந்து மூணாவது ஆன்சர். நான் இந்த கேள்வியில் ஒரு சின்ன ஒரு இது ஒன்று இருக்க நடத்தினா இந்த கேள்வியை சொல்றாங்க வில்லைக்குள்ளால பாத்துக்கு போறாங்களாம். அப்ப வில்லைக்குள்ளால பாத்துக்கு போகக்குள்ள மாயபிம்பத்தை மட்டும் நான் உண்மையா பார்க்கிறேன். மெய்பிம்பம் திரையில பெறப்படத்தக்கதாக இருக்கும். அப்ப மெய்பிம்பம் திரையில பெறப்படத்தக்கதாக இருக்கும். ஆகவே நமக்கு இந்த இருக்கிறதுக்குள்ள சிறந்த ஆன்சர் கேட்டால் மூணாவது ஆன்சர் தருவார். இருக்கிறது சிறந்த மூணாவது ஆன்சர். சரி, அப்படி இதை வழங்கி எடுத்துக்கொள்ளும். முப்பத்தி எட்டாம் கேள்வி. பாருங்க பிள்ளைகள், உருவில் காட்டப்பட்டுள்ள தடித்த சுவர்களை கொண்ட பொற்கண்ணாடி அரியம் முறிவுச்சுட்டி மியூஜியை கொண்ட ஒரு திரவத்தினால் செய்யப்பட்டுள்ளது. திரவத்தினால் வழியில் செல்லும் ஒரு நிற ஒளிக்கதிர் PQ ஆனது உருவில் காட்டப்பட்டுள்ளவாறு கண்ணாடி மேற்பரப்பு மீது படுகிறது. வெளிப்பாடு கதிரை முறையே XYZ ஆகிய திசைகளில் செல்ல செய்ய வேண்டுமெனில் முறிவுச்சுட்டு மியூவை ஊடுகாட்டும் பாய்மங்களினால் பொற்கண்ணாடி அரியத்தின் குழி முறையே வேறு வேறாக நிரப்பப்பட வேண்டியது இருக்காங்க. அப்போ உள்ளுக்கு ஒரு குழி ஒன்றிருக்கு, வெளியில அரியம் கவர் பண்ணப்பட்டிருக்கு. இந்த ஊடகம் கிளாஸ். அப்போ இவரை முறிவுச்சுட்டு மியூஜி. இப்போ ஒரு கதிர் ஒன்று வாரம், ஒரு வழியில் ஒரு கதிர் ஒன்று வந்தவர் செவ்வனை நோக்கி முடிஞ்சார். இதை செவ்வனை நோக்கி அதுக்கு பிறகு 3 பாதைகளை தெரிவு செய்யணும். மூணாவது பாதைக்கு சமாந்தரமாக போட்டிருக்காங்க, அது நம்ம சமாந்தரம் செஞ்சாரு. 2வது பாதை முறிவடையாமல் அப்படியே வாரார். 3வது பாதை செவ்வனை நோக்கி முறியுது. அப்போ நமக்கு 3 நிலைமைகள். ஒன்று செவ்வனை விலத்தி முறியுது, Y செவ்வனை நோக்கி முறியுது, Y வந்து மாறாமல் போகுது, Z வந்து செவ்வனை விலத்தி முறியுது, செவ்வனை நோக்கி முறியுது. அப்போ இன்னைக்கு செவ்வன், இது செவ்வன். அப்போ X விலத்தி முறியுது, Z நோக்கி முறியுது, Y மாறாமல் போகுது. ஆகவே Y மாறாமல் போகுதுன்னு சொன்னால் உள்ளுக்கு Yக்கு நிரப்ப வேண்டியது μ=μg. X விலத்தி போகிறதுனால நமக்கு உள்ளுக்கிற ஊடகம் வந்து கண்ணாடியை விட ஒளியல் ஐதான ஊடகம் வைக்கணும். அப்போ எக்ஸ் நடக்கணும்னு சொன்னால் உள்ளுக்கு நிரப்ப வேண்டிய மியூ வந்து கண்ணாடியை விட ஒளியல் அடர்த்தி குறைஞ்சதாகிக்கணும். வை மாறாமல் போகிறதுனால இந்த ஊடகமும் கண்ணாடியாகவே இருக்கணும். சற்றில செவ்வனை நோக்கி முறையிறதுனால இந்த ஊடகம் கண்ணாடியை விட ஒளியியல் அடர்ந்த ஊடகமாக இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி விடைகள் சொன்னா மூணாவது விடை யூஜி. மற்ற விடைகள் வரா சரியா, மற்ற விடைகளையும் போட்டியா. அப்ப நடுவில் மியூசம் அண்ட் மியூஜி விட வாரது 1லையும் 3லையும் மட்டும்தான். சரி, அப்படியே இவ்வளவுதான் நமக்கு தேவையான விஷயம். இது ரெண்டும் சமாந்தரம் என்று சொல்லியிருந்தாங்கன்னு சொன்னா, இது ரெண்டும் சமாந்தரம் என்று வசனத்துல சொல்லியிருந்தாங்கடா, அதுல வேறு வகையை காட்டினாங்கன்னு சொன்னா எக்ஸ் போறது எக்ஸுக்கு போறது ஒன்றாயிருக்கும். இது வழியாக இருந்தால் இதுவும் வழியாக இருக்கும். அது நமக்கு கைகளாக. அப்ப நமக்கு மூணாவது ஆன்சர் நல்ல ஆன்சர். சரி, அப்படியா 2000 ஸ்ட்ரக்சர்
பாருங்க பிள்ளையார், இதில் நம்முடைய கருவிகளையும் சேர்த்து போட்டிக்காங்க. நகர நுணுக்கு காட்டிய கேள்வியை வாசிப்போம். ஒரு செவ்வக கண்ணாடி குற்றியையும் ஒரு நகர நுணுக்கு காட்டியையும் பயன்படுத்தி கண்ணாடியின் முறிவுச்சுட்டியை காணுமாறு உம்முடன் கேட்கப்பட்டுள்ளது. சிறிதளவு இழைக்கப்போடிய தூளும் கண்ணாடி குற்றியின் அளவுக்கு வெட்டப்பட்டு ஒரு வெள்ளை கடதாசு துண்டு வழங்கப்பட்டுள்ளன. வெள்ளை கடதாசு துண்டின் நடுவில் ஒரு எழுத்து எக்ஸ் குறிக்கப்பட்டுள்ளது. இப்பரிசோதனையில் பயன்படுத்தத்தக்க ஒரு நகர நுணுக்கு காட்டியின் வரைபடம் ஒரு ஒன்றில் காட்டப்பட்டுள்ளது. ஏபிசிடி ஆகியவற்றின் பகுதிகளை இனங்கண்டு அதன் தொழிலை செல்லலாம். அப்போ ஏபிசிடி இதில் ஏயும் ஈயும் நுண் செப்பஞ்செய்யும் திருவிகள். ஏ நிலைக்குத்தாக நுண் செப்பஞ்செய்கிற, ஈ கிடையாக நுண் செப்பஞ்செய்கிற. இந்த நுண் செப்பஞ்செய்கிறது அர்த்தம் என்னன்னு சொன்னா பிள்ளையால், இதில் ஏயில இந்த தண்டில் அங்கல பக்கம் பூட்டும் திருகு இருக்கு. அப்போ அந்த பூட்டும் திருகை நாம் திறந்து போட்டு மேலுக்கு கீழுக்கு அசைக்கலாம். இந்த மேலுக்கு கீழுக்கு அசைக்கக்கூடிய இந்த கருவிகள், அளக்கும் கருவிகள், கோணம் அளக்க போல எங்கள் இன்ஜினியரிங் போனீங்கன்னு சரி, அங்கே டோட்டல் ஸ்டேஷன் அப்படி தியோடலைட்னு சரி பெரிய பெரிய உபகரணங்கள் இருக்கும். அங்கே எல்லாத்துலேயும் பிரதானமாக அட்ஜஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு செட்டப் ஒன்று இருக்கும். அது நம்ம பெரிய பெரிய அளவுகளை மாற்றம் அடைய செய்யக்கூடியது. அப்போ அங்கலைகளை பூட்டும் திரு திறந்து நாம மேலுக்கு கீழுக்கு ஃபுல்லாக அசைக்கலாம். ஆனால் சிறிய அளவிலான ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் சொல்ல, சிறிய அளவிலான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்யறதுக்கு, நுண் செப்பை செய்கிறதுக்கு கொஞ்சம் நிப்பாட்டிட்டோம். இன்னும் சற்று கொஞ்சம் மேலாக முடிச்சுன்னா பூட்டை திறந்து மேலுக்காக முடிச்சுன்னா ஃபுல்லாக மேலுக்காயிரும் மனித பிள்ளையாகும். அப்போ அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட்டை செய்யறதுக்கு இலைக்குத்தாக அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு ஏ வச்சிருக்காங்க, கிடையாக அந்த சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் செய்யறதுக்கு ஈ வச்சிருக்காங்க. அப்ப ஏ நுண் செப்பஞ்செய்யும் திருகு, நுண் செப்பஞ்செய்யும் திருகு, நுண் செப்பஞ்செய்யும் திருகு. அதில் தொழில் என்னன்னு சொன்னா நிலைக்குத்தாக நுணுக்கு காட்டியை நிலைக்குத்தாக சிறிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்துவது. நம்ம வச்சுப்போம் சிறிய அளவிலான மாற்றங்களை ஏற்படுத்துவது, அதை சிறிய அளவில் அசைப்பதற்கு, அதை நுண் செப்பஞ்செய்கை நிலைக்குத்தாக நுண் செப்பஞ்செய்கை செய்வதற்கு என்று சொன்னா சரி. பியை பார்த்த மனுஷனா பிள்ளையால் பி நமக்கு இதை மேல் நோக்கி கீழ் நோக்கி அசைக்க போல நமக்கு ஆரம்பத்தில் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு நாம பியையும் பாவிக்கலாம். இப்போ ஈயப்பா நாம மேலுக்கு கீழே அசைத்து போட்டோ இப்போ ஒரு குறிப்பிட்ட சாணத்தில் குவிக்கிறதுக்கு, அதாவது அது பிம்பத்தை தெளிவாக பார்க்கறது நம்ம என்ன செய்யலாம் சொன்ன பிள்ளையால் பியை பாவிக்கலாம். பி குவிக்கும் திருகு. இதை திருகிறதுனால இந்த நுணுக்கு காட்டி இந்த குழாய், நுணுக்கு காட்டியின் குழாய், ஐயன் சொல்ல இந்த நுணுக்கு காட்டி குழாய் பார்வை துள்ளு பொருள் விலை வைக்கும். அவர் மேலுக்கு கீழுக்கு போவார், வளைஞ்ச பிள்ளையார் மேலுக்கு கீழுக்கு போவார். அப்ப அது குவிக்கும் திருகு, குவிக்கும் திருகு. அவரோட தொழில் என்ன செய்யணும்னா நுணுக்கு காட்டியை செப்பஞ்சுறது, நுணுக்கு காட்டியை முன்பின் அசைத்து செப்பஞ்சுறது தான் பீர தொழில். சி மட்டமாக்கும் ரெண்டு திருகுகளுக்கு பிள்ளையார் நுணுக்கு காட்டிய கிடையாக ஒரு இடத்துல வச்ச மனுஷன்னா அந்த கிடைத்தளத்தை மட்டமாக்குறதுக்கு தான் மட்டமாக்கும் திருகுகள் பாவிக்கிறது. சி மட்டமாக்கும் திருகுகள், மட்டமாக்கும் திருகுகள். இந்த மட்டமாக்கும் திருகுகள் அது தொழில் என்னன்னு நுணுக்கு காட்டியை கிடையாக மட்டமாக்குறது. அந்த மட்டம் ஆகிட்டா இல்லையா எப்படி பார்க்குறேன்னு சொன்னால் நம்மளோட டியில் இருக்கிற நம்மளோட நீர்க்குமுளை பார்த்தோம்னு சொன்னால் டியில் இருக்கிற அந்த ஸ்பிரிட் லெவல் ஒரு நீர்க்குமுள் வச்சுப்பாங்க. அந்த நீர்க்குமுள் நீங்கள் உண்மையான நகர நுணுக்காடியை பார்த்தா தான் நான் நகைக்கிறதுலாம் சரியாக வழங்கும். அப்போ டியில் இருக்கிற நீர்க்குமுளை பார்த்தோம்னு சொன்னால் அது சரியாக பெரிய வட்டத்துக்கு நடுவில் இருக்கிற சின்ன வட்டத்தில் அந்த குமுளி நிற்கும். அதை பார்த்து ரெண்டு சிஐ மசச்சு நம்ம செட் பண்ணுறது. அப்போ மட்டமாக்கும் திருகுகள் அவரோட தொழில் என்னன்னு சொன்னால் நுணுக்கு காட்டி நகர நுணுக்கு காட்டிய கிடைத்தளத்தில் மட்டமாக்கு கிடையாது மட்டமாக்கு. டி ஆரம்பிச்சுனா நீர்க்குமிழ், அதை நீர்மட்டம், நமக்கு நீர்மட்டம். அதை என்னத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னா பிள்ளையார் நாம நுணுக்கு காட்டி கிடை மட்டத்தில் இருக்கான்னு சொல்லி இந்த நீர்மட்டம் என்னத்துக்கு பாவிக்கணும்னு சொன்னா நுணுக்கு காட்டி கிடை இதுல சரியா இருக்காங்கிறத பார்க்க போறோம். சரியா பிள்ளையார்? அப்ப இவ்வளவும் இதை தொழில்கள் இதை கிடைக்கும். இப்ப அடுத்தது போவோம். இது பகுதிகள் குறிக்கிறது பிள்ளையார். பகுதிகள் குறிக்கிறது நம்ம தியரியில பார்த்திருப்போம். இப்ப பி பாட்டுக்கு வருவோம். பி பார்ட். பரிசோதனையை ஆரம்பிப்பதற்கு முன்னர் ஒரு நகர நுணுக்கு காட்டியுடன் பரிச்சயிக்கப்படும் போது கிடையாக அசைய செய்வதற்கு உரிய நுண் செப்பஞ்செய்கையை
குமிழை திருப்பும் போது ஒத்த வேர்னியர் அளவுடை அசையவில்லை என ஒரு மாணவன் அவதானித்தான். இதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்க. அப்போ பரிசோதனை ஆரம்பிப்பதற்கு முன்னர் நகர நுண்காட்டியை செக் பண்ணக்குள்ள கிடையாக அசையறதுக்கு அந்த நுண் செப்பஞ்சை அந்த ஈய திருப்பியார் மாணவர் திருப்பும் போது அதில் வேர்னியர் அளவுடை அசையலை சொன்னான். அப்போ கிடையாக அசைக்கிறதுக்கு அதில் காரணம் என்ன பிள்ளையால் இந்த பூட்டு எஃப் இருக்கிற பிள்ளையா நான் முன்ன சொன்னேன். இந்த இதுக்கு அங்கால பக்கம் ஒரு பூட்டு இருக்கி அந்த பூட்டு நிலைக்குத்தாக கிடையாக லோக் பண்ணுறது. லோக் பண்ணி போட்டு தான் ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட் செய்வோம். நுண் செப்பஞ்சைக்கு கிடையாக அசைக்கிறதுக்கு பூட்டு எஃப் லோக் பண்ணி போட்டு தான் கிடையாக அட்ஜஸ்ட் பண்ணுவோம். பூட்டு எஃப் லோக் பண்ணாட்டி நாங்கள் ஈய எவ்வளோ திருப்பினாலும் அது அளவுடையோட சேர்த்த மாதிரி அசையும். அப்போ இதெல்லாம் ஒன்றில் ஒன்று தங்கி இருக்கக்கூடிய ஃபிக்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட். அப்போ இது நம்ம ஃபஸ்ட்டுக்கு எஃப்ஐ லாக் பண்ணி போட்டோம் அது பிறகு ஈ அட்ஜஸ்ட் பண்ணால் தான் அளவுடை மாறும். இல்லாட்டி எஃப் திறந்திக்க கூட நம்ம ஈய திருப்பினோம்டா ரெண்டும் சேர்ந்து அசையும். இதனால் வேர்னியர் அளவுடையில் மாற்றம் ஏற்படாது. அப்போ இதுக்கான காரணம் என்னன்னு சொன்னால் பூட்டு எஃப் பூட்டப்படாமல் இருப்பது. பூட்டு எஃப் பூட்டப்படாமல் இருப்பது அல்லது திருகு எஃப் பூட்டப்படாமல் இருப்பது. ஆகவே திரு எஃப் பூட்டப்படாமல் இது எழுதுனா அளவுடு அப்படியே சேர்ந்துக்கே போகும். சிக்கு வருவோம் இல்லையா சி. நகரும் நுணுக்கு காட்டின் தலைமை அளவிடையினதும் வேர்னியர் அளவிடையினதும் ஒரு உருப்பெருத்த உரு காட்டப்பட்டுள்ளது. இந்த நகரும் நுணுக்கு காட்டியின் இழிவெண்ணிக்கையை சென்டிமீட்டரில் கணிக்க. அப்போ நமக்கு 50 பிரிவுகள் பிரதான அளவுடைய வாசிப்பு 1 சென்டிமீட்டரு பெரிய கோடு 10ஆகவும் அந்த பெரிய கோட்டுகளில் சின்ன கோடு ஒன்று போட்டிருக்காங்க. அப்போ 1 சென்டிமீட்டரை 20 பிரிச்சுக்காங்க. அப்போ பிரதான அளவுடைய எம்டி வந்து ஆரம்பிச்சுன்னா பிள்ளையார் 1/20 சமன் 0.05 சென்டிமீட்டர் அல்லது 5 மில்லிமீட்டர். 5 மில்லிமீட்டர் நம் 0.5 மில்லிமீட்டர் 10ஆல் பெருக்கணும் சொன்னா 0.5 மில்லிமீட்டர். சரி அப்படியா பிரதான அளவுடையது. வேர்னியர் அளவுடையது என்னன்னு சொன்னா வேர்னியர் அளவுடையது என்ன செய்யாங்கன்னு சொன்னா 2 தசம் பெரிய கோடு 4. சரி அப்படியா 2 தசம் பெரிய கோடு 4 4க்கு அடுத்த ஒரு சின்ன கோடு ஒன்று இருக்கு. 4க்கு அடுத்த ஒரு சின்ன கோடு ஒன்று இருக்கு. அப்போ 2.45 அப்போ 2.45 சென்டிமீட்டரை 50ஆல் பிரிச்சுக்காங்க. அப்போ 2.45 சென்டிமீட்டரை 50ஆல் பிரிச்சுக்காங்க. 2.45 சென்டிமீட்டர் 50ஆல் பிரிச்சுக்காங்க. அப்போ நான் மேலுக்கும் கீழுக்கும் சென்டிமீட்டர். இப்போ நான் 10ஆல் பெருக்கினேன்னு சொன்னா மில்லிமீட்டர் வரும். 10ஆல் பெருக்கினேன்னு சொன்னா மில்லிமீட்டர் வரும். அப்போ 2.45 மேலுக்கும் கீழுக்கும் 2ஆல் பெருக்கினேன்னு சொன்னா கீழுக்கு 10 ஆகிடுவார். அப்போ இதை மேலுக்கும் கீழுக்கும் 2ஆல் பெருக்கணும்னா 2 10க்கு 2 மிச்சம் 4 8 3 9 2 4. அப்போ நமக்கு 4.9 வரப்போகுது. 10ஆல் சுருக்க முடியுதுன்னா 0.49 மில்லிமீட்டர் வருவார். அப்போ இதை கேட்ட கேள்வி என்ன பிள்ளையார் இழிவெண்ணிக்கை சென்டிமீட்டரில் கணக்கிட்டான். அப்போ நமக்கு நான் இதை மில்லிமீட்டரில் எடுத்துக்கிறேன். அப்போ நான் இன்னைக்கு இந்த சென்டிமீட்டரில் இருக்கிறது. அப்போ 0.049 சென்டிமீட்டர் 0.049 சென்டிமீட்டர். அப்போ இழிவெண்ணிக்கை எல்சி சமன் 0 பிரதான அளவுடையின் ஒரு வாசிப்பு 0.05 வேர்னியர் 0.049. அப்போ இது 5ல் பார்த்த மாட்டா தசம் நாங்கள் வைக்க போகுது. அப்போ 0.001 சென்டிமீட்டர். சரி அப்படியா இதான் இதில் இழிவெண்ணிக்கை சியை கண்டுக்கும். இப்போ டி பார்ட் பரிசோதனையை ஆரம்பிக்கும் முன்னர் பார்வை துண்டில் செய்யும் செப்பஞ்சைகை யாருன்னு கேட்டீங்க. அப்போ நம்ம பார்வை துண்டில் செய்கிறது குறுக்கு கம்பி செப்பஞ்செய்யும். இதே நம்ம திருச்சிய மாநில செய்யக்கூடையும் பார்வை துண்டில் செய்கிற செப்பஞ்சையை வந்து குறுக்கு கம்பிகளை செப்பஞ்செய்தல். அப்போ அதை எப்படி செய்யறதுனா ஒரு வெண்திரையை பார்த்தவாறு தான் நாம் வெண்திரை அல்லது சுவர் அதை பார்த்தவாறு குறுக்கு கம்பிகளை செப்பஞ்செய்தல். வெண்திரை அல்லது சுவர் ஒன்றை பார்த்தவாறு குறுக்கு கம்பி முக்கியமான சொல் குறுக்கு கம்பிகளை செப்பஞ்செய்தல் குறுக்கு கம்பிகள். சரி அப்படியா
ஈபாட் இப்போது தரப்பட்ட கடதாசி துண்டை நகரும் நுணுக்கு காட்டியின் மேடை அந்த ஜி வச்சிடறாங்க. இதில் மேடை ஜி பிள்ளையால் எச்சுங்கிறது வந்து இந்த நுணுக்கு காட்டு குழாயை திருப்புறது கோணத்தில் நிலைக்குத்தாக சுழற்றக்கூடியதான் எச் அந்த கிளைம். இப்போ மேடை ஜிக்கு மேலே என்ன செய்யலாம் பிள்ளையால் மேடை ஜிக்கு மேலே வைத்து கண்ணாடி குற்றியை வைப்பதற்கு முன்னர் குறி எக்ஸை பயன்படுத்தி நுணுக்கு காட்டியின் மூலம் முதலாவது அளவிடை பெறுமாறு நீர் கேட்கப்பட்டுள்ளது. இதனை அடைவதற்கு பரிசோதனை நடைமுறையில் நீங்கள் பின்பற்றுறதை நான் சொல்லி கேட்டீங்க. அப்போ மேடைக்கு மேலே பிள்ளையால் நாம் கடதாசி துண்டை வச்சு அதுக்கு மேலே எக்ஸுங்கிற மார்க்கை போடுவோம். அப்போ மேடைக்கு மேலே வச்சு கடதாசி துண்டை வச்சு அதுக்கு மேலே எக்ஸுங்கிற ஒரு மார்க்கை போட்டு நாம் என்ன செய்ய முடிச்சுன்னா பிள்ளையால் பூட்டு ஏ நம்ம வச்சு போட்டு நாம் என்ன செய்ய முடிச்சுன்னா திருகு ஏ அல்லது பி ஆரம்ப வாசிப்படுத்த போல நம்ம பியையும் சேர்த்து அசைக்கலாம் குவியப்படுத்துறதுக்கு. குவியப்படுத்திட்டோம்னு சொன்னால் அதுக்கு பிறகு நீள அளவுட்ட பார்க்க போல பியை அசைக்கக்கூடாது. என்னென்னு சொன்னால் பீர அசைவு வந்து வேணியில் மாற்றத்தை ஏற்படுத்த மாட்டோம். அப்போ ஆரம்ப வாசிப்பு எடுக்க போல ஏஏ அல்லது பிஏ நம்ம அசைச்சு நம்ம என்ன செய்யலாம்னு சொன்னால் எக்ஸின் தெளிவான பிம்பத்தை பெறலாம். அப்போ நம்ம நுணுக்கு காட்டிய பார்த்தவாறு அப்போ நம்ம நுணுக்கு காட்டிக்குள்ளால பார்த்தவாறு பார்வை துணுகளால் பார்த்தவாறு எக்ஸின் பிம்பம் தெளிவாக தெரியும் வரைக்கும் நாம் என்ன செய்யலாம்னு சொன்னால் நாம் திருகு ஏ அல்லது பி அசைக்கலாம். திருகு ஏ அல்லது பி அசைச்சு அந்த வாசிப்பை பெறுறது அதான் பரிசோதனை நடைமுறை. சில விளையாடு இப்போ எஃப்ஓ கேட்டிருக்காங்க. அப்போ நாம் அதை ஸ்டெப்பாக சொல்லணும் பிள்ளையாது. அப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் இதில் நாம் இதை பார்க்கணும் எஃப். அப்போ நாம் முதல்ல என்ன செய்யணும்னு சொன்னால் பிள்ளையார் நுணுக்கு காட்டில இந்த பூட்டை தளர்த்தி நமக்கு தெளிவான பிம்பம் பெறும் வரைக்கும் அப்போ நுணுக்கு காட்டியும் பூட்டை தளர்த்தி தெளிவான பிம்பம் பெறும் வரைக்கும் நாம் செப்பல் செய்து கொண்டு அந்த பூட்டை பூட்டணும். நிலைக்குத்தாக செய்யக்கூடிய பூட்டை பூட்டணும். அதுக்கு பிறகு திருகு ஏ அல்லது பி என்ன காரணம் சொன்னால் பிள்ளையார் ஏங்கிறது ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட், பிங்கிறது ஆறு என்ன செய்யணும் குவிக்கிறது, திருகு பிங்கிறது குவிக்கிறது. ஏ அல்லது பியை செப்பம் செய்து தெளிவான பிம்பத்தை பெறலாம். அப்போ ஸ்டார்ட்ல நாம அன்னளவான இப்போ சில நேரம் திருக பூட்டக்கூடிய கொஞ்சம் அசைஞ்சிடும். அப்போ நம்ம மேலுக்கு அசைச்சு பிரதான பூட்டியில் அப்படி அதுக்கு அங்காலைகளை பூட்டினான் சென்னை நிலைக்குத்தாக செய்யக்கூடிய அங்காலைகளை பூட்டும். அந்த பூட்டை நாம் என்ன செய்யலாம் அப்படின்னா நாம் திறந்து போட்டு தளர்த்தி போட்டு நிலைக்குத்தாக சரியா பார்த்துக்கு சரியான பிம்பம் தோன்ற போல லொக் பண்ணுங்க சில நேரமாக அசைஞ்சிடும். அதுக்கு பிறகு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக ஏ அல்லது பிஏ நம்ம பாவிப்போம். சிறியதுக்காக பிஏ இப்போ பாவிக்கும். சில ஏ அல்லது பிஐ செப்பம் செய்து தெளிவான பிம்பத்தை பெற அன்னம் இருக்கிற தெளிவான பிம்பத்தை பெற்று அப்போதைய வாசிப்பை பெற அதன் போதான வாசிப்பை பெற அதான் எஃப் பார்ட். இப்போ ஜி பார்ட்டுக்கு எதுவும் இல்லையா? ஜி பார்ட் நமக்கு இ பார்ட் இது இ பார்ட். எஃப் பார்ட் மேலே ஈயில் குறிப்பிட்ட அளவீட்டை ஒத்த தலைமை அளவுடைனதும் வேர்னியர் அளவுடைனதும் உரிய அமைவுகள் கீழே காட்டப்பட்டுள்ளன. அளவீட்டை ஒத்த வாசிப்பை சென்டிமீட்டரில் பெறுக. இந்த படத்தில் இந்த பிரிண்ட் நான் பாவிக்கிற புத்தகத்தை பார்த்துக்கிட்டேன் பிள்ளையார் 40 வேர்னியரில் 43வது பிரிவு பொருந்தலா பிள்ளைக்கும். ஆனால் பப்ளிக் எக்ஸாமில் இருக்கிற உண்மையான பேப்பரில் 42வது பேர் பொருந்திக்கும். நீங்கள் என்ஐ அந்த வெப்சைட்டுக்கு போய் 2012 ஃபிசிக்ஸ் பேப்பர் டவுன்லோட் பண்ணி பார்த்துருந்துச்சுன்னா ஒரிஜினல் பேப்பரை ஸ்கேன் பண்ணி போட்டிருப்பாங்க. அதில் பார்த்த மனுஷன் பிள்ளையால் 42வது பிரிவு பொருந்திக்கும். அப்போ பிரதான அளவுடைய வாசிப்பு நினச்சினா பிள்ளையால் வேர்னியரில் பூஜ்ஜியத்துக்கு முந்தினது தான் பிரதான அளவுடைய வாசிப்பு. அப்போ வேர்னியரில் பூஜ்ஜியத்துக்கு முந்தினது ஆரம்பிச்சு பார்த்துட்டு நினச்சினா பிள்ளையால் நமக்கு 4ல் துவங்கி அங்கால 6 அங்கால 3 இறங்கியாங்க. அப்போ 4ல் துவங்கி 7, 8, 9 அப்போ 4ல் துவங்கி 4.65 அந்த சின்ன கோடு மீக்கி பாருங்க இல்லையா? அதை கடும் தெளிவாக பார்த்து நம்மளும் ரூலர் வச்சு பார்த்துக்கலாம் உங்களுக்கு கிளியர் ஆகிடும். அப்போ 4.65 சென்டிமீட்டர் சாக பொருந்தும் பிரிவு வந்து எத்தனை பிள்ளையா 42 நல்லா சென்டிமீட்டர்ல இருந்து பொருந்தும் பிரிவு 42. இழிவெண்ணிக்கை வந்து 0.001 அப்போ 0.04 அப்போ 4.65 சக 0.042 பெற்றால் 4.692. அப்போ வாசிப்பு வந்து 4.692.
6.2 சென்டிமீட்டர் எஃப் பார்ட். ஜி பார்ட் கேட்காங்க பிள்ளையா. ஜி பார்ட் என்னன்னு சொன்னா மேலே ஈயில் குறிப்பிட்ட முதலாம் அளவீட்டை எடுத்த பின்னர் நீ செய்ய வேண்டிய மற்ற 2 அளவீடுகள் தொடர்பான பரிசோதனை நடைமுறைகளுடைய முக்கிய படிமுறை கேட்டுக்காங்க. அப்போ நாம இதில் 3 அளவீடு எடுக்கணும் இல்லையா. கண்ணாடியில் முறிச்சுட்டு எடுக்கணும் அப்படின்னா முதலாவது அளவீடை வந்து கண்ணாடி குத்திக்கு கீழே கண்ணாடி குத்தியை வைக்கிறதுக்கு முதல் மேடையில் ஒரு பேப்பரில் எக்ஸல் எழுதி போட்டு அதை குவிச்சு அதில் வாசிப்படுத்துவது முதலாவது. ரெண்டாவது அதுக்கு மேலே கண்ணாடி குத்தியை வச்சு போட்டு பார்த்தெடுப்போம், ரெண்டாவது வாசிப்பு அந்த எக்ஸு. மூணாவது கண்ணாடி குத்திக்கு மேலே இலக்கம் போடியத்தை லேசாக தூவணும், தடிப்பு வராமல் தூவி போட்டு அந்த இலக்கம் போடியத்தை குவிச்சு 3வது வாசிப்பு எடுப்போம். இதில் நாம் பாட்டில் 1வது வாசிப்பு எடுத்துட்டோம். இப்போ 2வது வாசிப்பு எடுக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படியா, கண்ணாடி குற்றியை கடலாசி மீது வைத்து நுணுக்கு காட்டியால் நிலைக்குத்தாக செப்பம் செய்து எக்ஸின் பிம்பத்துக்குரிய வாசிப்பை பெறும். எக்ஸின் தெளிவான பிம்பத்துக்குரிய வாசிப்பை பெறும். அதுக்கு பிறகு அடுத்த படிமுறை என்னன்னு அப்படியால் கண்ணாடி குற்றியின் மீது இலக்கம் போடியத்தை மெல்லிய படையாக தூவி அதை நுணுக்கு காட்டியில் அதன் பிம்பத்தை குவித்து அதற்குரிய வாசிப்பை பெறும். இது 2 முக்கியமானது. 2 முக்கியமானது. இப்போ ஹெச் பார்ட் இதை ஃபுல்லாக அழைப்போம் இல்லையா. சரி பாருங்க பிள்ளையார், நம்ம ஜி பார்ட்டில் நாம் செஞ்சது என்னன்னு சொன்னால் நுணுக்கு காட்டுகிற மேடையில் நம்ம மூலாவது ஸ்டெப் நுணுக்கு காட்டுகிற மேடையில் எக்ஸுங்கிற மார்க்கை வச்சு போட்டு நம்ம என்ன செய்ய முடியும்னா பிள்ளையார் சரியான இடத்துக்கு கொண்டாந்து போட்டு நாம் குவிச்சு இந்த வாசிப்பு எடுப்போம். இதான் 3வது வாசிப்பு. சரி பிள்ளையார், இது 3வது வாசிப்பு. 2வது வாசிப்பு என்ன செய்ய முடியும்னா பிள்ளையார் கண்ணாடி குத்தியை மேலுக்கு கொண்டாந்து வச்ச உடனே நான் இங்கே வைப்பேன். இது 3வது வாசிப்பு. இந்த மாட்டம் கண்ணாடி குத்தியை மேலுக்கு கொண்டாந்து வச்சுடன் என்ன செய்ய முடியும்னா பிள்ளையார் இதுல தோற்ற பிம்பம் வந்து இவ்விடத்துல வளரும். தோற்ற பிம்பம் மேலுக்கு இது வழங்குவார் பிள்ளையார், மேலுக்கு எழுப்பினா பல வழங்குவார் இல்லையா. அப்ப இது எவ்வளவு மேலுக்கு எழுப்பிக்கோ அவ்வளவுக்கு அந்த அளவுக்கு நான் நுணுக்கு காட்டிய மேலுக்கு கிளப்பினா தான் என்ன நடக்கும் மனுஷன்னா இந்த மீண்டும் எனக்கு தெளிவான பிம்பம் தோன்றும். அப்ப எந்த அளவுக்கு இந்த எக்ஸ் மேலுக்கு ஆயிடுச்சோ அதே அளவுக்கு நான் நுணுக்கு காட்டிய மேலுக்கு உயர்த்தினா தான் மீண்டும் எனக்கு தெளிவான பிம்பம் வரும். அப்ப அந்த டைம்ல நான் என்ன செய்யணும் நினைச்சேன், இதை விட கொஞ்சம் மேலுக்கு இருப்பார். அப்ப இந்த கட்டத்துல 2வது வாசிப்பு 2வது வாசிப்பு. 3வது நான் என்ன செய்யணும் நினைச்சேன்னா இதுக்கு மேல இப்ப இலக்கம் போடியதை தூவ போறேன். இலக்கம் போடியத்தை தூவி போட்டு இலக்கம் போடியத்துல தெளிவான பிம்பம் பெறும் வரைக்கும் இலக்கம் போடிய துணிக்கைகள்ல தெளிவான பிம்பம். அப்ப இலக்கம் போடிய துணிக்கைகள்ல தெளிவான பிம்பம் கிடைக்கும் வரைக்கும். அப்ப ஆரம்பத்துல இப்ப இவ்வளவு உயர்ந்தி பாரு இல்ல, இப்ப இன்னும் இவ்வளவு உயர்ந்தி பாரு, இப்ப இதை குவிக்க போறேன். அப்ப இந்த தடிப்பின் அளவுக்கு மேலுக்கு வருகிறார். அப்ப இது 3வது வாசிப்பு. இந்த மாட்டம் 3வது வாசிப்பு. நுணுக்கு காட்டில மேலுக்கு போக 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 வாசிப்பு அதிகரிச்சு போகும். அதாவது அளவுடைய வந்து கீழுக்கு பூச்சியத்திலிருந்து மேல் நோக்கி அதிகரிக்கிற வாசிப்பாக இருக்கும். இதுல மெய்யாளம் ஆரம்பிச்சுன்னா மெய்யாளம் ஆரம்பிச்சுன்னா மெய்யாளம் 3வது வாசிப்பு இதை குவிக்குது, 3வது வாசிப்பு இதை குவிக்குது, 3வது வாசிப்பு இதை குவிக்குது, 1வது வாசிப்பு அடியை குவிக்குது. ஆகவே 3வதுல இருந்து 1வது கழிச்ச மனுஷன்னா மெய்யாளம் கிடைக்கும். சரி அப்படியா, தோற்ற ஆழம் ஆரம்பிச்சுன்னா தோற்ற ஆழம் இப்ப இவ்வளவுதானே தோற்ற ஆழம், இது தோற்ற ஆழம். அப்ப 3வதுல இருந்து 2வது கழிச்ச மனுஷன்னா தோற்ற ஆழம் கிடைக்கும். தோற்ற ஆழம் தானே. இப்ப முருவி சுட்டி என்ன ஆரம்பிச்சுன்னா பிள்ளையார் மெய்யாளத்திங்கள் தோற்ற ஆழம். அப்ப மெய்யாளம் ஆறு பிள்ளையார் 3/1, அதற்கு தோற்ற ஆழம் 3/2. இதான் நம்மளுடைய கன்செப்ட். இப்ப
எச் பாட்டை பாருங்க பிள்ளையால். வேறொரு மாணவன் இப்பரிசோதனை செய்யும் போது பெற்ற 3 அளவுகளின் வாசிப்புகள் கீழே தரப்பட்டுள்ளன. அப்ப 4.06, 5.4, அப்ப நம்ம மூலாவது வாசிப்பு 4.606, ரெண்டாவது வாசிப்பு 5.496, மூணாவது வாசிப்பு 7.206. அப்ப இதுல இருந்து முறிச்சுட்டிய காண்டான். அப்ப எச் அப்ப என் சமன் மெய்யாளத்தின் கீழ் தோற்று ஆழம். அப்ப மெய்யாளம் ஆரம்பிச்சு பிள்ளையால் மூணாவது இருந்து மூணாவது கழிக்கணும். 7.206 மைனஸ் மூணாவது வாசிப்பு 4.606 அதன் கீழ் தோற்றாளம் மூணாவது வாசிப்பு 7.206 அதுல இருந்து ரெண்டாவது வாசிப்பு 5.496. அப்ப இதை கழிச்ச மனுஷன் டிரெக்டா நமக்கு 7.206 4.606. அப்ப நமக்கு இந்த 06 டிரெக்டா கழிப்பட்டு பேசிருந்தால் 7.2 இருந்து 4.6 கழிக்கப்படும். அப்ப 8ல நமக்கு 7 இருந்து 4.4 கழிச்ச மனுஷன்னா 2.6 மேலுக்கு 2.60 சென்டிமீட்டர். கீழுக்கு 7 சுருக்குவோம். ஒன்று தசம் 7 சரி. அப்படியா இப்ப நான் என்ன செய்ய போறேன்னா இதுல 260 121 பிரிக்க போறோம். அப்ப நமக்கு 1.52 ஆன்சர் வரும் இல்லையா? 1.52. சரி, அவ்வளோ எடுத்துக்கொள்ளுவோம்.